ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலை பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் எதோ அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள்கிட்ட என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்க போய் திரும்ப வெளியே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஈஸியாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோடு தானே பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து குரூப் 4 அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து உங்ககிட்ட ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு சிக்னேச்சர் கண்டிப்பாக வந்து அது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டாவோ இல்லாட்டி ஜேபிஜி இல்லாட்டி ஜேபிஇஜி அந்த மாதிரி ஃபார்மேட்டாக வச்சுருக்கணும். ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமும் அது போக வந்து என்னெக்ஸ் ஸ்டூடியோவில் எடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஓடிஆர் டீடைல்ஸ் தேவைப்படும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்எல்சியும் ஹெச்எஸ்சியும் வந்து தேவைப்படும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ மித்தபடிக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா நீங்கள் தேவையில்லை. ஸோ இது போக வந்து நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லைசன்ஸ் கேட்பாங்க. அது போக வந்து உங்களோட ஹைட்டு கேட்பாங்க. அது போக உங்களோட செஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக உங்களோட ஹைட்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி அந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உள்ள ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதில் அப்ளை என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி உள்ளே வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியிருக்கனால அதாவது உள்ள வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி காட்டுது. இல்லாட்டி உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி புதுசாக போகிறீங்க அப்படின்னா அப்ளை அப்படின்னு கேட்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அது கொடுத்து உள்ளதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 கிட்ட எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா தொடருங்க அப்படிங்கிறத கொடுங்க. நீங்கள் எந்த இது கொடுத்தாலும் சரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் இதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குன்னு. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக வந்து எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணிவிட்டு வந்து டிக் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைனாலும் கடைசியாக உங்களுக்கு எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதையும் வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்து செக் பண்ணிடுங்க. அப்படின்னாலும் அங்கே வந்து உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து உங்களுக்கு தேவையான படித்து பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா ரீட் பண்ணிவிட்டு இங்கே டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட கையெழுத்தையும் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டூடியோவில் என்னைக்கு எடுத்தீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களோட ஓடிஆர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா ஓடிஆரை போய் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமும், ஸோ அதுபோக வந்து பர்த்டே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த ஜெண்டரு, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வகுப்பு, ஸோ அதில் என்ன இதோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு ஸோ உங்களோட மொபைல் நம்பரு, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் மேக்ஸிமம் எல்லாமே வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படிங்கிறனால ஓடிஆரில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே வந்து கரெக்டாக கொடுக்க பாருங்கள். இல்லாட்டி மிஸ் மேட்ச்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்கள் ஓடிஆர்லேயே நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் வரும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டிக் இருக்கும். அதை கொடுத்துட்டு திரும்பவும் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா எடிட்டிங் ஓடிஆர்னு இருக்கும், அதை கொடுத்து மாற்றிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டேட் முடிகிறக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருப்பாங்க. அது என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து முன்னாள் இராணுவத்தினரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு மேலே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்தீங்களா அப்படிங்கிற பார்த்துட்டு இந்த டிக்கை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள வந்ததுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன இது பண்ணுறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எம்ப்ளாயா இல்லாட்டி வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லாட்டி அன்எம்ப்ளாய்டா அப்படிங்கிறத கரெக்டாக கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிற திரும்ப கேட்பாங்க. ஸோ அதாவது வந்து உங்களை வந்து கவர்மெண்ட் ஷாப்பில் இருந்துட்டு எதுவும் வந்து போஸ்டிங் ரிமூவ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எஸ்ஸா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ எதுவும் வந்து உங்கள் மேலே வந்து கேஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத விடாமல் உங்களை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறலாம் கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிரிமினல் கேஸ் உங்கள் மேலே எதுவும் இருக்கா அப்படிங்கிற கேட்பாங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆமான்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பார்வைத்திறன் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க.
ஸோ உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒய்ஃப் இருக்காங்களா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ அதையும் கரெக்டாக பார்த்துட்டு மேலே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ கீழே ஒரு டிக் இருக்கும், அதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் வந்து இந்த இது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெயிட் எல்லாம் கேட்க மாட்டாங்க. 3வது ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஹெயிட்டு, செஸ்ட் எக்ஸ்பிரேஷன், இன்ஸ்பிரேஷன்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 3rd ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் 2வது ஆப்ஷன் கொடுக்குறேன். ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் ஃபாரஸ்ட் கார்டும் வந்து எனக்கு அந்த ஜாப்ஸை தவிர நான் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட SSLC டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இதில் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து தேர்வோட அந்த ரிசல்ட் வந்து எப்போ வந்து வெளியிட்டாங்க அப்படிங்கிற கேட்பாங்க. ஸோ 2வது பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு குழுமம் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. இது உங்களோட மார்க் ஷீட்டில் வந்து மேலே மென்ஷன் பண்ணி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் சான்றிதழ் எண்ணும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்து அதில் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற கேட்பாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து உங்களோட ஓடிஆர் வச்சு இந்த ஃபஸ்ட் இது மட்டும் ஃபில்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்து கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா HSC ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல டவுட் வரும். ஸோ அதை வந்து தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதியும் கேட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேட் பார்த்து கொடுத்துக்கோங்க. படிப்பின் பேரும் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே 2வது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட் இது கொடுத்துக்கோங்க. 12th இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் முதன்மை பாடம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த முதன்மை பாடம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுங்க. ஸோ அப்படி அப்படின்னா 2வது கொடுங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா 3வது வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து வேறு மாதிரி படிச்சிருக்கீங்க, அதாவது இந்த 5 இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒன்று படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை நான் வேறு இது எதுவுமே படிக்கல அப்படின்னா 4வது வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழை நீங்கள் ஒரு பாடமாக எடுத்து படித்து பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சான்றிதழ்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன். 3வது வந்து ITI படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ என்னென்ன யூனிவர்சிட்டி இல்லாட்டி வந்து என்னது அப்படிங்கிற கேட்பாங்க. அதே வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ 4வது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெலிஃபோன் ஆப்ரேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற கேட்பாங்க. ஸோ அதிலே வந்து உங்களோட சான்றிதழ் எண் கேட்பாங்க. இது எல்லாமே வந்து இந்த சான்றிதழ் எண் கேட்கறதுனால கண்டிப்பாக உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பார்த்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோவுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க, கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதே வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து UG டிகிரி. ஸோ நீங்கள் UG படித்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னா ஓவரால் மார்க் ஷீட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னைக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்களோ அதை வந்து கேட்பாங்க. 2வது வந்து நீங்கள் என்ன பட்டப்படிப்பு வந்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேட்பாங்க. இன்ஜினியரிங் கொடுத்துக்கோங்க. ஆர்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. சயின்ஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த பாடத்தை வந்து டிபார்ட்மெண்ட்டை எடுத்திருப்பீங்க அப்படிங்கிற கேட்பாங்க. உங்களுக்கு எதுவோ அதை கரெக்டாக கிளிக் பண்ணி கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து தேர்வு குழுமமாக யூனிவர்சிட்டியும் கேட்பாங்க. நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதை சான்றிதழ் எண் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படிக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு தமிழை ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்து பாஸ் ஆகிருக்கீங்களா அப்படிங்கிற கேட்பாங்க. ஆமாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இது இருந்துச்சு அப்படின்னா இதை கொடுத்துக்கோங்க. பிஜி டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் IPG டிகிரி 5 years கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. எம்ஃபில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுமாதிரி PhD முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படின்னா வந்து நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நோ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷனாக டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து டிகிரியா இல்லாட்டி டிப்ளமோவா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இல்லை IT டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டிங் இல்லாட்டி கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி எல்லாம் கோர்ஸ் படிச்சிருந்தீங்க இல்லை டிகிரியாக படிச்சிருந்தீங்க இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப வந்து அந்த சான்றிதழ் அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிறதுலாம் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் டைப்பிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. டைப்பிங் இல்லை அப்படின்னா அது வந்து எதுவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டைப்பிங் இல்லை அப்படின்னா எல்லாத்துக்கும் நோ கொடுக்குற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 100 மார்க் வந்து தமிழில் எழுத போகிறீங்க அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத கொடுத்துடணும். ஸோ இல்லை நான் வந்து இங்கிலீஷில் எழுத போகிறேன் அப்படின்னா இல்லை ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்பாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸு. ஸோ நீங்கள் எதில் எழுத போகிறீங்களோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து தமிழ் எழுத போகிறேன் அப்படிங்கிறனால நோ அப்படிங்கிற கொடுத்தேன். இல்லை அப்படின்னு கொடுத்தோன்னே எனக்கு எலிஜிபிள் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழில் தான் வந்து கொஸ்டின் வரும். நீங்கள் ஏதாச்சும் வார் சர்வீஸில் கேண்டிடேட்டாக இருந்து இப்போ எக்ஸாம் எழுத வரீங்க, கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க.
மேலே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்பாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற பார்த்துட்டிங்களா அப்படிங்கிற கேட்பாங்க. ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற இருக்கும். இதில் வந்து கரெக்டாக வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் அந்த கேட்டகரியில் வரமாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எஸ் கொடுத்துட்டு இங்கே டிக் பண்ணிவிட்டு மேலே எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்கன்னு பார்த்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பாட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் வந்து உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டே கொடுங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக் கொடுக்க பாருங்கள். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ஸோட பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்டேட்டஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீ கன்செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு கட்டண செலவு இருக்கா இல்லையாங்கிற பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 3 தடவை வந்து ஃப்ரீயாக வந்து எல்லாருமே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் எப்போனாலும் ஃப்ரீ எழுதிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிசி எம்பிசிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 தடவை ஃப்ரீயாக எழுதிக்கலாம். ஸோ அது போக வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தாங்க அப்படின்னா 2 தடவை ஃப்ரீ எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை தடவை அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து இது சலுகை இருக்கா இல்லையா அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. எனக்கு சலுகை இருக்குது அப்படின்னா நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தா அந்த மாதிரி வரும். இதை கரெக்டாக வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு சரி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிக் ஆப்ஷன் வந்து மேலே இருக்கவங்கலாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பார்த்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. சரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வந்துடும். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் மேலே அப்ளை பண்ண எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்ளரேஷன் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. இதை ஒவ்வொன்றையுமே ரீட் பண்ணிவிட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 16க்குமே நீங்கள் டிக் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து ஐ கன்ஃபார்ம் த அபோவ் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து எஸ் ஐ அக்ரீட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு அதை கொடுத்துட்டு ஸோ இதுக்கப்புறம் ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ எல்லா இதுவுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இன்னொருக்கா பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உறுதிமொழி அப்படிங்கிற இருக்கும். அதில் வந்து இந்த டிக்கை கொடுத்துக்கோங்க. ஐ கன்ஃபார்ம் அப்படிங்கிற கொடுத்துட்டு எஸ் ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான ஃபைனல் ஸ்டெப். இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். ஸோ சப்மிட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு. உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்து திரும்ப வந்து ப்ரிவ்யூ கேட்பாங்க. இதில் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் சேவஸ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இங்கே சேவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சிஸ்டமில் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் வந்து சேவ் ஆகும். இதே உங்கள் ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சேவஸ் பிடிஎஃப் வந்து உங்கள் ஃபைல் மேனேஜரில் வந்து ஸ்டோர் ஆகும். அதை பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதான் குரூப் 4க்கு அப்ளை பண்ணுறதுக்கான சிம்பிள் ப்ரொசீஜர். கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸை கரெக்டாக வச்சுட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸி தான். ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணி கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு 28 February வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி எல்லோரும் அப்ளை பண்ண பாருங்கள். எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.